காரியங்கள் இருக்க போறதில்லை. அதுல சில டிஃபரன்சஸ் இருக்கும், நீங்கள் விரும்பாத சில விஷயங்கள் அவர்கிட்ட இருக்கும். ஆனாலும் கிறிஸ்துக்குள்ளாக we have to enjoy a good fellowship. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? மன்னிக்க வேண்டும், மனதில் இருந்த அந்த கசப்புகளை நீக்க வேண்டும். அடுத்தபடி என்ன செய்ய வேண்டும்? வாலிடராக அன்பு கூற வேண்டும். எனவே அருமையானவர்களே, இந்த ஐக்கியத்தை அனுபவிப்பதற்காகத்தான் நாம் எப்படி வருகிறோம்? திருச்சபைகளுக்கு வருகிறோம். ஆனா இந்த விதமாக ஐக்கியத்தை அனுபவிக்க வேண்டும் என்று நாம் பிரசங்கங்கள் கேட்டாலும், புத்தகங்கள் படித்தாலும், உபதேசங்கள் கேட்டாலும் அது நம்முடைய வாழ்க்கையோடு வந்து ஒட்டாமல் போகிறதே. நாம் ஆண்டவரோடு மட்டும் ஐக்கியம் கொள்ள விரும்புகிறோம், ஆண்டவரோடு ஒட்டி உறவாட விரும்புகிறோம், ஆண்டவரை அழைக்கிறோம், ஆண்டவரோடு சேர்ந்திருக்க விரும்புகிறோம். ஆனால் நம்முடைய அக்கம் பக்கத்தில் இருக்கிற சகோதரிய சகோதரிகளை நம்ம ஏற்றுக்கொள்ள விரும்பவில்லை. இந்த அடிப்படையான காரியங்கள் ஆதி காலத்தில் இருந்த காரணத்தினால்தான் யோவான் ஒன்றாம் நிருபம் முதல் நிருபமெல்லாம் அதிக தொடர்பான காரியங்களாக இருக்கிறது. தன்னுடைய சகோதரத்தில் அன்பு கூறாதவன் கொலைபாதகனாக இருக்கிறான்னு யோவான் எழுதுகிறார். பிறப்பித்தவரிடத்தில் அன்பு கூறுவன் பிறப்பிக்கப்பட்டவரிடத்தில் அன்பு கூற வேண்டும். அன்பு தேவனால் உண்டாயிருக்கிறது என்று 1 யோவான் 4:7 நாம் வாசிக்கிறோம். அருமையானவர்களே, ஏன் நாம் மற்றவர்களோட ஐக்கியமாக இருக்க முடியவில்லை? அந்த காரணத்தை கண்டுபிடிக்கணும். இவையெல்லாம் நியாயப்பிரமாணம் போல நம்மளால செய்ய முடியாது. பிரதர் நல்ல பிரசங்கம் பண்ணியிருக்காரு, அதில் மற்றவங்க என்ன பண்ணாலும் நம்ம திருப்பி பண்ணக்கூடாது, ரைட்டு. அவங்களுக்கு கொடுத்த கசப்புணர்வுகளை மனசை விட்டு நீக்கணும், ரைட்டு. அது மட்டும் இல்லை, அவங்களுக்கு நல்லதை செய்யணும். இதெல்லாம் கேட்கறது நல்லா இருக்கும். ஆனால் இதை ஒருவருடைய வாழ்க்கையில் நம்ம செயல்படுத்தி பார்ப்பதற்கு there are so many practical difficulties. அதுக்கு என்ன வேணும்ன்றீங்க? not just obedience. ஒரு ஒபே பண்ண ஸ்பிரிட் மட்டும் போதாது. சரி, அடுத்த வாரத்தில் நான் இப்படி பண்ணணும் இல்லை. கிறிஸ்துவோடு நமக்கு ஒரு சரியான ஐக்கியம். அல்லேலூயா. அதான் ஸ்டார்டிங் பிளேஸ், அதான் பர்த் பிளேஸ். நீங்க எந்த அளவுக்கு கிறிஸ்துவோட ஐக்கியமா இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு தான் மற்றவங்க ஐக்கியமா இருக்க முடியும். நீங்க எந்த அளவுக்கு கிறிஸ்துவோட அன்பை அனுபவிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு தான் மற்றவர்கள் உங்களுடைய அன்பை காட்ட முடியும். உங்களுக்கு யாரோட ஐக்கியம் இருக்கிறது? இன்னைக்கு நம்முடைய சுபாவங்களும் நம்முடைய குணங்களும் நாம் நடந்து கொள்கிற விதங்களும் நம்முடைய ஐக்கியம் யாரோடு இருக்கிறது என்பதை வெளிப்படுத்தி கொண்டிருக்கின்றது. இயேசு கிறிஸ்து சொல்லுகின்ற பொழுது அந்த யூதரை பார்த்து சொன்னார், நீங்களெல்லாம் தேவனுடைய பிள்ளைகள் கிடையாது. நீங்கள் ஆபிரகாமை குறித்து பெருமை பாராட்டுகள், தேவனை குறித்து பெருமை பாராட்டுகள், தேவனுடைய பிதா என்று சொல்கிறீர்கள். ஆனால் நீங்கள் அப்படி கிடையாது. யூ ஆர் நாட் பிலாங்கிங் டு காட் பட் பிலாங்கிங் டு தி டெவில். காரணம் என்ன? என் பிதாவிடத்திலே பார்த்தவர்களை நான் செய்கிறேன், நீங்களும் உங்கள் பிதாவிடத்திலே பார்த்ததை செய்யலை. அவங்க என்ன செஞ்சிருந்தாங்க? இயேசு கிறிஸ்துவை குறித்த கோபம், இயேசு கிறிஸ்துவை குறித்த எரிச்சல், இயேசு கிறிஸ்துவை குறித்த வெறுப்பு, விரோதம், அவரை எப்படி அழித்து விட வேண்டும் என்ற எண்ணம். அப்படிதான் அவர் சொல்ற, ஆபிரகாம் அப்படிலாம் இருக்கலையே, நீ இருக்கிற காரணம் சொன்னால் you are not belonging to God but belonging to devil. ஏனென்றால் அவன் மனுஷ கொலைபாதகனாக இருக்கிறான். அவன் வெறுக்கத்தான் தெரியும், விரோதிக்கத்தான் தெரியும். அவனிடத்தில் என்னென்ன இருக்கிறதோ அதெல்லாம் உங்களிடத்தில் இருக்கிறது. அதில் என்ன சொல்ல வருகிறார்? நீங்கள் யூதர்கள் என்ற பெயரை பெற்றிருக்கிறீர்கள், உங்களிடத்தில் பக்தியான செயல்பாடு இருக்கிறது, நீங்கள் ஆலயங்களுக்கு செல்கிறீர்கள், வேதாகமத்தை வாசிக்கிறீர்கள், உங்களுடைய மத சம்பந்தமான காரியங்களை குறித்து வைராக்கியத்தோடு இருக்கிறீர்கள், காணிக்கை நிறைய கொடுக்கிறீர்கள், ஒருத்தராமையிலும் கடுகிலும் என்ன செய்கிறீர்கள்? 10 ரூபாய் கொடுப்பதற்கு நீங்கள் கவனமாக இருக்கிறீர்கள். ஆனால் உங்களுடைய வாழ்க்கையிலே அன்பு இல்லை. இன்னொரு இடத்துல சொல்வார், உங்களோட தேவ அன்பு இல்லை என்று நான் அறிவேன். You don't have the love of God. எனவே நம்முடைய சுபாவங்களும் நம்முடைய இயல்புகளும் நமக்கு யாரோட ஐக்கியம் இருக்கிறது என்பதை வெளிப்படுத்துகிறது. இன்னைக்கு நாம் உட்கார்ந்து யோசிக்க வேண்டும். இன்றைக்கு என்னிடத்தில் மற்றவர்கள் என்ன சுபாவங்களை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள்? எப்பொழுதும் என்னிடத்தில் மற்ற நல்ல சுபாவத்தை பார்க்க முடியும் என்று சொல்ல முடியாது. என் மனைவி என்னிடத்தில் பல நேரத்தில் நீங்கள் ஊழியம் பண்ணுறதே வேஸ்ட்டுங்க சொல்லத்தான் செய்யறது. நான் எங்காவது ஏதாவது ஒரு இடத்துல உங்களுக்கு கோபப்பட்டு விட்டால், கோபத்தை பற்றி நம்ம பிரசவம் பண்ணுறீங்க, ஏன் உங்களுக்கு இவ்வளோ கோபம் வருது சொல்லத்தான் செய்கிறாங்க. அந்த நேரத்தில் அது ஒரு அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் வருது. ஆனால் உட்கார்ந்து யோசிக்க தூண்டப்படுகிறேன். நம்மை நெருங்கி இருந்து பார்க்கிறவர்கள் நம்மிடத்தில் ஒரு நல்ல சுபாவத்தை பார்க்க முடியுமா? இதை விட ஒரு தோல்விகரமான வாழ்க்கை இல்லையே. என்னுடைய மனைவிடத்திலே ஒரு நல்ல சாட்சியை பெறுவதுதான் என்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றிக்கு நான் நினைக்கிறேன். காரணம் என்னவென்றால், மற்றவர்கள் எல்லாரும் ஒரு பேருக்காக என்னை ஏற்றுக்கொள்வார்கள், ஒத்துக்கொள்வார்கள். என் மனைவி உண்மையாக தான் இருந்தால் மட்டும்தான் ஏற்றுக்கொள்வார்கள் இல்லையா? மற்றவர்கள் என்னிடத்தில் தவறுகளை பார்த்தாலும் சொல்ல தயங்குவார்கள், என்னால் அவர் தேர்ட் பர்சன்ஸ். ஆனால் என்னுடைய மனைவி என்ன செய்ய மாட்டார்கள்? என்னிடத்திலே காணப்படுகிற தவறுகளை சொல்லாமல் இருக்க சொல்வதற்கு தயங்க மாட்டார்கள். ஏனென்றால் உலகமெங்கும் போய் நாம் நடிக்க முடியும், ஆனால் நம்முடைய உறவுகளுக்கு மத்தியில் நடிக்க முடியாது. கணவன் நடிக்க முடியாது, நடிக்க விரும்பவும் மாட்டான். கணவன் உண்மையிலேயே நிஜ வாழ்க்கை வாழ்கிறது இங்கே தான், தன்னுடைய வீட்டில் தான். அதனால தான் மனைவிக்கு தெரிகிறது. மனைவி உண்மையிலேயே நிஜ வாழ்க்கை வாழ்றது எங்க? சர்ச்சில் சொல்லுவாங்க, அந்த சிஸ்டரா, ஐயோ எவ்வளவு நல்ல சிஸ்டர். பிரதர், அந்த சிஸ்டர் நீங்க சொல்றீங்க? அந்த சிஸ்டர், அந்த சிஸ்டர் சபையில வந்து அப்படிதான் இருப்பாங்க, ஏஞ்சல் மாதிரி இருப்பாங்க.
ஆமாம், 2 இறக்க அப்படியே ஆடி அசைக்கிட்டே இருக்கும். எப்போ பார்த்தாலும் சோதர ஹalleluyaன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஆமாம், வீட்டில் போய் பாருங்க, அந்த பிரதர் ஐயோ அப்படிப்பட்ட ஒரு பரிசுத்தமான நம்ம சபை சரித்திரத்திலே பார்த்துக்க முடியாது. ஆனால் அவங்க சரித்திரத்தை வீட்டில் போய் கேளுங்க. ஆமாம், எனவே என்னுடைய மனைவியோ இல்லை என்றால் உன்னுடைய கணவர்களோ உங்களுக்கு எளிதான சாட்சியை கொடுத்து விட மாட்டோம். அந்த சாட்சி நமக்கு ரொம்ப அவசியம். அவங்ககிட்ட தான் போராடி பெறணும். அது ஒரு போராட்டம் தான். எனவே நான் உணர்கிறேன், ஆமா நான் கோவப்பட்டிருக்க கூடாது, கோவப்பட்ட தவறல. கோபம் இயற்கை. பவுல் என்ன சொல்ற, கோவப்படுறதே பாவம் சொல்லல. கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதே. சூரியன் அஸ்தமிக்கிற முன்னாடி, ஆமா நமக்கு குறைஞ்சபட்சம் அடுத்த சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடியா இருக்கும். அஸ்தமிக்கிறதுக்கு முன்னாடியே போக சொல்லுது. நம்ம அடுத்த சூரியன் உதித்தாலும் அதே கோபத்தை தக்க வைக்கிறது எவ்வளவு முயற்சி பண்றோம் தெரியுமா? போயிடக்கூடாது அப்படி அந்த கோபத்தை வச்சுட்டே இருந்தா தான் நம்ம நல்லா ஹார்ட்டா பேச முடியும் அப்படின்ட்டு. எனவே நம்முடைய சுபாவங்களை குறித்து, நம்முடைய குணங்களை குறித்து, நமக்கு நெருக்கமாக இருக்கிறவங்க எப்படிப்பட்ட சாட்சிகளை தருங்களோ அந்த சாட்சிகளை குறித்து நமக்கு ஒரு வருத்தம் ஏற்பட வேண்டும். சில நேரத்தில் வெளியாக நமக்கு நல்ல சாட்சிகளை தருவார்கள், உள்ளே இருக்கிறவங்க நல்ல சாட்சியை தரமாட்டார்கள், உண்மைதான். ஆனாலும் அதை குறித்து நமக்கு ஒரு ஆசை இருக்க வேண்டும். நம்மிடத்தில் ஏற்பட்டுவிட்ட தவறான குணாதிசயங்களுக்கு மனம் வருந்துகிற ஒரு மனநிலை இருக்க வேண்டும். நாம் யாரும் பெர்ஃபெக்ட் கிடையாது. பிரசங்கம் கேட்கிற நீங்களும் பெர்ஃபெக்ட் கிடையாது, பிரசங்கம் சொல்லுகிற நானும் பெர்ஃபெக்ட் கிடையாது. சிலர் தங்களை ரொம்ப பெர்ஃபெக்டாக காட்டுக்குவாங்க. சிலர் சொல்லுவாங்க, பிரதர் எங்கள் வாழ்க்கையில் 25 வருஷமா எங்களுக்கு கல்யாணம் ஆகி இன்றைக்கு வரையில் என் மனைவியை நான் ஒரு கோபமாக ஒரு வார்த்தை சொன்னது கிடையாது. ஆமாம், அப்படியெல்லாம் வாழ்க்கை இருக்கிறது இல்லை. இந்த மாதிரி ரொம்ப சுப்பீரரை போய் சொல்றவங்கள்ட்ட நிறைய உண்மை இருக்கிறது. இவங்க கூட்டத்துக்காக தங்களை எப்பொழுதுமே பரிசுத்தவான் என்று பார்க்கப்படுவதற்கு அப்படி சொல்லுவாங்க. நிஜ வாழ்க்கையில நிறைய காரியங்கள் இருக்கிறது, பிராக்டிக்கல் டிஃபிகல்டிஸ். ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் வாழ்கிற விதங்களை குறித்து நமக்கு ஒரு வருத்தம் இருக்கணும். ஆண்டவர் நாம் செய்துவிட்ட தவறுகளுக்காக நம்மை தண்டிக்கிறது இல்லை, அந்த தவறுகளை குறித்து உணர்வு இல்லாமல் வாழ்கிறோம் பாருங்கள், அதை நியாயப்படுத்தி வாழ்கிறோம் பாருங்கள். நான் கோவப்பட்டது நியாயம்தான், நான் திட்டுறது நியாயம்தான், நான் இப்படி நடந்துகிட்டது நியாயம்தான், நான் பேசாமல் இருப்பது நியாயம்தான். இப்படி நம்முடைய தவறான காரியங்களை குறித்து மனம் வருந்துவதற்கு பதிலாக நியாயப்படுத்தி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது தேவனுடைய ஆவியானவர் நம்மிடத்தில் துக்கப்படுகிறார். எனவே இந்த எண்ணங்கள் நமக்கு வர வேண்டும். இவையெல்லாம் எங்கிருந்து வருகிறது என்றால், தேவனோடு எனக்கு நல்ல உறவு இருக்க வேண்டும், தேவனோடு நல்ல ஐக்கியம் இருக்க வேண்டும், அவருடைய அன்பை நான் இழந்துவிடக் கூடாது. ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே சாராளுடைய செயல்பாடுகள் அவனுக்கு வருத்தத்தை தான் கொடுத்தது, விசனத்தை தான் கொடுத்தது. ஆதியாகமம் 21 அதிகாரம் 11 வசனத்தில் வாசித்து பார்க்கும் பொழுது சாராளுடைய ஒரு முடிவு அவனை விசனப்படுத்தினது. ஆனாலும் அவன் அந்த விசனத்தை ஏற்றுக்கொண்ட யாருக்கு பார்த்து சேக்கப் காட். இதனுடைய விளைவாக நாம் தேவனுக்குடைய ஐக்கியத்தை இழந்து விடக்கூடாது, தேவனுடைய அன்பை இழந்து விடக்கூடாது என்று தேவனுக்காக போயிட்டு சகித்துக் கொண்டான். எனவேதான் நாம் தேவனுடைய மனிதனாக காணப்படுகிறான். அல்லேலூயா. எனவே நாம் தேவனோடு நல்ல ஐக்கியத்தை வைத்துக் கொண்டிருக்கின்ற பொழுதுதான் மற்றொரு ஐக்கியம் வைத்துக் கொள்ள முடியும். எனவே அடுத்த ஞாயிற்றுக்கிழமை நாம் செல்லுகின்ற இடத்திலே இப்போ சகோதரர்களோடும் சகோதரிகளோடும் நல்ல ஐக்கியத்தை வைத்துக் கொள்ள வேண்டும் என்றால் அதுக்கு முந்தின ஒவ்வொரு நாட்களிலும் ஆண்டவரோடு நமக்கு ஒரு நல்ல ஐக்கியம் இருக்கணும். வீட்டிலிருந்து வருகிற பொழுதே தேவ உறவோடு வர வேண்டும், தேவ ஐக்கியத்தோடு வர வேண்டும். அந்த ஐக்கியத்தோடு உறவோடு வந்தால்தான் இங்கே வருகின்ற இடத்தில் நாம் ஐக்கியமாக வாழ முடியும். அந்த தேவ உறவும் ஐக்கியமும் நம்மிடத்தில் இருக்க வேண்டும் என்றால் உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு நம்ம ஒப்பு கொடுத்திருக்க வேண்டும். இன்னைக்கு சபைக்கு வருகிறவங்க எல்லோரும் விசுவாசிகள் என்று அழைக்கப்படுகிறார்கள். ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்கிற எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுகிறார்கள். ஆனாலும் அப்போஸ்தலர்களுடைய 2ஆம் அத்தியாயத்தினுடைய கடைசி வசனம் என்ன சொல்லுகிறது? இயேசு கிறிஸ்து யாரை சபையில் சேர்த்துக் கொண்டிருந்தார்? ரட்சிக்கப்படுகிறவர்கள். இன்றைய சபையில் என்ன செய்து கொண்டிருக்கிறது? கல்யாணத்துக்காக இயேசுநாதரை ஏற்றுக்கொள்கிறது. ஆமா, இயேசுநாதர் எதற்காக பூமிக்கு வந்தார்? பாவிகளை ரட்சிப்பதற்காக கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார். நீங்க நிறைய பேர் கல்யாணம் பண்ணி வைப்பதற்காக இயேசுநாதர் உலகத்தில் வந்தார். ஏங்க இயேசுநாதரை ஏற்றுக்கொள்கிறார்? அப்போதான் அவளை கல்யாணம் பண்ண முடியும். அவங்க கண்டிஷன் முடிச்சுட்டாங்க. அவசியம் இயேசுநாதர் என்ன செய்யணும்? ஏற்றுக்கொண்டு ஞானஸ்நானம் எடுக்கணும் கண்டிஷன் போட்டாங்க. அதனால தற்காலிகமாவது நாங்கள் என்ன செய்யணும்? இயேசுநாதரை ஏற்றுக்கொள்வோம். இயேசுநாதரை ஏற்றுக்கொள்வது எதுக்காக? கல்யாணம் பண்றதுக்காக. கல்யாணம் பண்ணி முடிச்ச பிறகு மாறிடுவார். ஆனால் இயேசுநாதர் எதுக்காக ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும்? இயேசுநாதர் 2 பேர்கள் கல்யாணம் பண்றதுக்காக வந்தார். பாவிகளை ரட்சிக்க. எந்த ரீசனுக்காக நம்ம இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் நாம் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதற்கு ஒரு சரியான ரீசன் வேண்டும். என்ன ரீசன்? என் பாவம். எனவே அவங்க சொல்லுகிறது ரட்சிக்கப்பட்டவர்களே கர்த்தர் சபையை சேர்த்து கொண்டு வந்தார். இன்னைக்கு இந்த ரட்சிப்பின் அனுபவம் தான் பல மக்களிடத்தில் இல்லை. எனவே தேவ உறவு இல்லை, தேவ ஐக்கியம் இல்லை.
ஃபவுண்டேஷன் சரியாக இல்லை என்று சொன்னால் அதுக்கு மேல் எழும்புகிற கட்டணம் சரியாக இருக்காது. நமக்குள்ள உண்மையான ரட்சிப்பு உண்டா? நம்ம உண்மையாக இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டிருக்கிறோமா? அந்த ரட்சிப்பை பெற்றுக் கொடுக்கிற அடையாளம் நம்மளுக்கு நம்ம சோதித்து பார்க்க வேண்டும். ரட்சிப்பு என்கிற ஃபவுண்டேஷன் சரியாக இருந்தால் தான் மிச்சமெல்லாம் சரியாக இருக்கும். எனவே அந்த அஸ்திபாரத்திலிருந்து நான் கட்ட ஆரம்பிக்கணும் பொழுது எல்லாம் நன்றாக இருக்கும். எனவே திருச்சபைக்கு எதற்காக வருகிறோம்? நான் 5 குறிப்புகளை உங்களுக்கு சொன்னேன். ஒரு குறிப்போடு செய்தி வேலையை முடித்துக் கொள்கிறேன். முக்கியமாக நாம் எதற்காக சபைக்கு வருகிறோம்? ஐக்கியத்திற்காக. இன்னும் 4 கருத்துக்கள் இருக்கிறது. நாம் அடுத்த முறை அதை தியானிப்போம். இப்பொழுது கண்களை மூடி ஆண்டுடைய சமயங்களில் ஜெபிப்போம். நாம் சபை கூடி வருகிறோம் என்று சொன்னால் அது ஏதோ ஒரு சடங்கிற்காக அல்ல. ஏதோ இந்த இடத்திலே தேவன் இருக்கிறார், அவருக்கு பக்தியாக சில காரியங்களை செய்ய வேண்டும் என்பதற்காக அல்ல. தேவன் இந்த இடத்தில் அல்ல, அவர் நம்மோடு தான் இருக்க விரும்புகிறார். அவர் நம்மோடு இருந்தால் நாம் கூடி வருகின்ற இடங்களிலே எல்லாரோடும் நல்ல ஒரு ஐக்கியத்தை நாம் பகிர்ந்து கொள்வோம். நாம் ஐக்கியத்தோடு வாழ்வதற்காகத்தான் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தம்முடைய இரத்தத்தை சிந்தி நாம் ஐக்கியமாக இருப்பதற்கு தேவையான பரிசுத்த ஆவியை கொடுத்தார். இன்றைக்கு நாம் ஐக்கியமாக இருக்கிறோமா? சபையை குறித்ததான காரியத்தில் இப்படிப்பட்ட ஒரு தரிசனம் நமக்கு உண்டா? நான் ஏன் சபைக்கு செல்லுகிறேன்? அங்கே எனக்கு ஒரு நல்ல உறவு இருக்கிறது. நான் அந்நிய நல்ல பரதேசி அல்ல. நான் அநேகரோடு கிறிஸ்துக்குள்ள அன்பை பகிர்ந்து கொள்ள செல்லுகிறேன். அநேகரோடு கிறிஸ்துக்குள்ளான ஐக்கியத்தை அனுபவிக்க செல்கிறேன். இப்படிப்பட்ட ஒரு தரிசனம் இருக்கிறதா? அடுத்த முறை நாம் சபை கூடி வருகின்ற பொழுது இப்படிப்பட்ட ஒரு மேன்மையான நோக்கத்தை மனதில் வைத்துக் கொண்டு வருவதற்கு ஆண்டவரிடத்திலே நம்மை ஒப்புக் கொடுப்போமா? தேவனோடு எந்த அளவிற்கு நாம் ஐக்கியமாக இருக்கிறோமோ அந்த அளவுக்கு தான் மற்றவர்கள் ஐக்கியமாக இருக்க முடியும். மற்றவர்களோடு நம்மால் ஐக்கியமாக இருக்க முடியவில்லை, மற்றவர்களை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை, மற்றவர்களை மன்னிக்க முடியவில்லை, மற்றவர்கள் செய்ததை மறக்க முடியவில்லை என்றால் கிறிஸ்துவோடு நமக்கு இருக்கிற ஐக்கியம் என்பது நிச்சயமற்றதாகவும் அது நம்பத்தகாததாகவும் இருக்கிறது. அது உண்மையானதாக இருக்க வாய்ப்பில்லை. கிறிஸ்துவோடு நம்முடைய ஐக்கியம் இன்றைக்கு எந்த அளவுக்கு இருக்கிறது? உண்மையான ரட்சிப்பின் பின்னணியோடு நாம் தேவ உறவை அனுபவிக்கிறோமா? நம்முடைய வாழ்விலே ஒவ்வொரு நாளும் தேவ உறவை ஐக்கியத்தை தேடுகிறோமா? அடுத்த முறை நாம் திருச்சபையாக கூடி வர முன்வருகிற பொழுது தேவனோடு உள்ள உறவை நாம் உறுதிப்படுத்திக் கொள்ளும். அந்த உறவின் பின்னணியோடு மற்றவரோடு நாம் நல்ல ஐக்கியத்தை பகிர்ந்து கொள்வதற்கு முன்வருவோம். அதுதான் திருச்சபை குறித்த தேவனுடைய சித்தம். ஐக்கியத்தை பகிர்ந்து கொள்ளாமல் ஏதோ ஒரு ஆராதனைக்காக மட்டும் நான் வருகிறேன் என்று சொன்னால் அந்த ஆராதனை தேவன் அங்கீகரிக்க மாட்டார். ஏனென்றால் திருச்சபை கூடி வருவதுடைய மிக முக்கியமான நோக்கம் ஆராதனை இல்லை, மிக முக்கியமான நோக்கம் ஐக்கியம். ஆராதனை என்பது திருச்சபை கூடி வருவதனுடைய ஒரு சிறு பகுதி மட்டுமே. தேவன் உண்மையிலே கனப்படுவது நம்முடைய நல்ல ஐக்கியத்தில். அந்த ஐக்கியத்திற்காக நம்மை ஒப்புக் கொடுப்போமா? தேவனோடு நம்முடைய ஐக்கியத்தை வளர்த்துக் கொள்வதற்கு ஆக்கப்பூர்வமாக முன்வருவோமா? ஆண்டவரை நான் உண்மை அறிய வேண்டும், உம்மோடு நெருங்கி வாழ வேண்டும், உம்முடைய ஐக்கியத்தின் மூலமாக வருகிற ஆவின் பலத்தை கொண்டு மற்றவர்களை மன்னிக்கவும் ஏற்றுக்கொள்ளவும் மற்றவர்களை மனதால் நேசிக்கவும் நான் பழக வேண்டும் என்று ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிற அன்பின் ஆண்டவரை இந்த நாளிலே எங்களோடு பகிர்ந்து கொண்ட நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். சபை குறித்த உண்மையான காரியம் என்ன என்பதை குறித்து நாங்கள் சிந்திக்க ஆரம்பிக்க உதவி செய்வோம், நன்றி செலுத்துகிறோம். ஏதோ உண்மை ஆராதிப்பதற்காக மட்டுமல்ல, நாங்கள் ஒருவரோடு ஒருவர் கிறிஸ்துக்குள்ளான நல்ல ஐக்கியத்தை பகிர்ந்து கொள்ள வருகிறோம். அவ்விதமாக பகிர்ந்து கொள்வதற்கு முதலாவது எங்களை நாங்கள் அர்ப்பணிக்க எங்களுக்கு உதவி செய்யும். மற்றவர்கள் எந்த அளவுக்கு ஐக்கியமாக வருகிறார்கள் என்பதை விட நான் எந்த அளவுக்கு ஐக்கியமாக இருப்பதற்கு ஆசைப்படுகிறேன் என்று எங்களுக்குள் சிந்திக்கின்ற ஒரு சிந்தனை உருவாக்கும். இந்த அருமையான திருச்சபை மக்கள் எல்லோரும் உண்மையான நோக்கங்களின் அடிப்படையிலே கூடி வருவதற்கு அவரை ஆயத்தப்படுத்துகிறார்கள். அதன் மூலமாக அவருடைய வாழ்வை ஆஸ்வதிப்பீரார்கள், அவருடைய செயல்களை ஆஸ்வதிப்பீரார்கள், அவருடைய குடும்பங்களை ஆஸ்வதிப்பீரார்கள். இந்த இடத்துல ஒரு மகிமையான திருச்சபை, மலையில் இருக்கிற பட்டணம் போல் எல்லோருக்கும் தெளிவாக தெரிகின்ற ஒரு திருச்சபை, உலகத்திற்கு வெளிச்சமாக விளங்குகிற ஒரு திருச்சபை ஏற்பட ஆண்டவர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். அனைவரையும் அந்த விஷயத்தில் ஒருங்கிணைப்பீராக, ஒன்றுபடுத்துவீராக, ஒரே தரிசனத்தை நோக்கி செல்ல கிருபை செய்வீராக. ஆண்டவராகிய இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.